அப்ப அசெட் கிளாஸ் எல்லாமே சைக்கிளிக்கல் பேசிஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல வரீங்களா சார்? எப்பயுமே இப்படிதாங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஈக்விட்டி மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆகும்போது கோல்டு மார்க்கெட் பாண்ட் மார்க்கெட் வந்து பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோல்டு இறங்கியிருக்கும், பாண்ட்ஸ் வந்து சீப்பர் ப்ரைஸஸில் கிடைக்கும். இது எல்லாமே சைக்கிளிக்கல் தான். கண்டிப்பாக எல்லா அசெட் கிளாஸஸும் சைக்கிளிக்கலாக தான் இருக்கும். அந்த சைக்கிளிக்கல் வரும்போது தான் அதை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். லைக் ஒரு 2024 செப்டம்பரில் நீங்கள் வந்து ஈக்விட்டி அசெட் கிளாஸை வாங்கியிருந்தீங்கன்னா 2 வருஷமாக நீங்கள் வந்து நெல் ரிட்டர்ன்ஸில் உட்காந்துட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த பர்ஃபார்மன்ஸுமே பண்ணல. ஆனால் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு சிலர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எங்களுதும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் லாஸ்ட் இயர் பெர்ஃபார்ம் பண்ணலை, இந்த மந்த் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி மாறி இருக்க தான் செய்யும். ஆனால் கோல்டு லாஸ்ட் 2 இயர்ஸில் எவ்வளோ பெரிய எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனால் இனிமேல் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். அடுத்த அசெட் கிளாஸ் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ரியல் எஸ்டேட்டும் அதே தான். லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பொதுப்படையாக ரியல் எஸ்டேட்னுடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் லெவலில் தான் இருக்குது. க்ரோத் வந்து இல்லவே இல்லை. ஆனால் அதுக்காக ரியல் எஸ்டேட் வந்து ஒரு பேட் அசெட் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் இந்த சைக்கிளிக்கல் சேஞ்ச் வரும்போது ரியல் எஸ்டேட்னுடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக இருக்கும். அடுத்த 2-3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ்லேயே பயங்கரமான க்ரோத். ஸோ அது ஏரியாவை பொறுத்து வரும். இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இப்போதைக்கு சீப்பஸ்ட் அசெட் கிளாஸ் வந்து ஈக்விட்டினா நீங்கள் ஈக்விட்டியில் வந்து இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மறுபடியும் என்னைக்கு ரியல் எஸ்டேட் அடுத்தது வருதுன்னா ஒரு ரியல் எஸ்டேட்டில் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு மறுபடியும் சீப்பர் ஆகுதுன்னா அகெயின் யூ வில் கோ ஃபார் கோல்டு. அந்த மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.